ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி சேனலில் என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 38 இன்ச் ப்ளவுஸோடைய ஃபுல் ஸ்டிச்சிங் வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். இதோட கட்டிங் வீடியோ ஏற்கனவே நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டே நம்ம சேனலை பார்க்குறதுனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம டாட் தான் பிடிக்க போகிறோம். இப்போ டாட் பிடிக்கிறதுல பார்த்தீங்கன்னா சில பேருக்கு கப் ஷேப் ரொம்ப ஷார்ப்பாக வரும். அது எதனாலன்னா நம்ம டாட்டை ஒழுங்காக பிடிக்காததுனால கூட இருக்கலாம். நீங்கள் இந்த மெத்தடில் நீங்கள் டாட்டை பிடிக்க சொல்ல உங்களுக்கு அந்த ஷார்ப்னஸ் வராது. இப்போ நம்ம டாட்டோடைய வித்தும் ஹைட்டும் மார்க் பண்ணிவிட்டு நான் ட்ரா பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா, இந்த மெத்தடில் நீங்கள் ஸ்டிச் பண்ண சொல்ல உங்களுடைய கப் ஷேப் ஷார்ப்பாக வராமல் உங்களுக்கு கப் ஷேப் ரொம்ப பர்ஃபெக்டாக வரும். நம்ம ஒரு ப்ளவுஸில் ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயமே ஃபஸ்ட்டு ப்ளவுஸோடைய கப் ஷேப் தாங்க. இப்போ பேக் நெக்கு, அதுக்கப்புறமா ஸ்லீவ், இதில்னா எதனா ஒரு ஃபால்ட்னா நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிடலாம். ஆனால் கப் ஷேப்பில் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண முடியாது. ஸோ கப் ஷேப் நீங்கள் ஸ்டிச் பண்ணும்போது மட்டும் கொஞ்சம் கவனமாக ஸ்டிச் பண்ணுங்கள். இப்போ நான் மெயின் கிளாத்தில் நான் சொன்ன மெத்தடில் எப்படி ஸ்டிச் பண்ணலான்றதை நம்ம பார்க்கலாம். இப்போ நான் ஃபுல்லாக மார்க் பண்ணி எடுத்துட்டேன். அதோடைய சென்டர் பாயிண்ட்டை கரெக்டாக வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணிக்கிட்டே வரலாம். ஸ்டிச் பண்ணிவிட்டு அந்த பாயிண்ட் முடிய சொல்ல நீங்கள் ஷார்ப்னஸோடு முடிக்கணும். அப்போ மட்டும்தான் இந்த கப் ஷேப் பர்ஃபெக்டாக வரும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அதேமாதிரி ஸ்டிச் பண்ணி விட்டுருக்கோம். இப்போ இந்த மாதிரி ஒரு ஸ்லாண்டிங்காக நீங்கள் ஸ்டிச் பண்ண சொல்ல உங்களுடைய கப் ஷேப் ரொம்ப பர்ஃபெக்டாக வரும். பார்த்தீங்கன்னா அந்த கூர் இல்லாமல் உங்களுக்கு கப்போடைய ஷேப் கரெக்டாக இருக்கும். இதே மாதிரி எல்லா டாட்டையுமே நம்ம அந்த மாதிரி ஸ்டார்டிங்கில் அதிகமாகவும் எண்டிங்கில் ரொம்ப ஊசி முனையிலையும் நீங்கள் முடித்து ஸ்டிச் பண்ண சொல்ல உங்களுடைய ஷேப் கரெக்டாக வரும். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பட்டி சைடில் இருக்கிற டாட்டு நான் தச்சிருப்பேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், ஸ்டார்டிங்கில் அதிகமாகவும் எண்டிங்கில் அந்த நல்லா ஷார்ப்பாகவும் நான் முடிச்சிருப்பேன். இந்தமாரி நீங்கள் முடிக்க சொல்ல ஷேப் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். அந்த பஸ்ட்டுமே உங்களுக்கு கரெக்டாக போய் ஷேப்பாக இருக்கும். இப்போ நெக்ஸ்ட்டு ஆங்கூல் டாட்டுமே அதேமாதிரி நம்ம பிடிச்சிக்கலாம். நீங்கள் இந்த டாட்டுன்னு இல்லை, பேக் சைடில் இருக்கிற டாட்டை கூட இதேமாரி நீங்கள் டக்கிங் பண்ண சொல்ல உங்களுக்கு ஷேப் கரெக்டாக இருக்கும். கப் ஷேப் எப்படி மார்க் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். மெயின் டாட் பிடிக்கிறதுக்கு இந்த பக்கம் அந்த பக்கம் 1 இன்ச்சு வச்சுட்டு சென்டர் டாட் நான் 2.5 இன்ச்சில் வச்சு நான் பாயிண்ட் பண்ணி மார்க் பண்ணிக்கிறேன். ஒரு டாட்லேருந்து இன்னொரு டாட்டுக்கு 1.5 இன்ச்சு இல்லை 1 இன்ச்சு இந்த கேப்பில் நீங்கள் வச்சுக்கலாம். நான் 1.5 இன்ச்சு வச்சுட்டு பட்டி சைடில் இருக்கிற டாட்டோட லென்த்து நான் 2.5 இன்ச்சுக்கு நான் மார்க் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கிறேன். இது ரெண்டோடைய சென்டர் டாட்டை தான் நான் ஆம்கோல் டாட்டாக மார்க் பண்ணுறேன். இந்தமாதிரி நீங்கள் டாட் மார்க் பண்ண சொல்ல உங்களுடைய சென்டரில் இந்த மாதிரி முக்கோண ஷேப் வந்தால் மட்டும்தான் உங்களுடைய பாயிண்ட் கரெக்டாக இருக்கும். ஷேப் கூராக இல்லாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் ஒரு இன்ச்சுக்கும் கேப் ஒரு டாட்லேருந்து இன்னொரு டாட்டுக்கு வர கேப்போட லென்த்து நீங்கள் 1.5 இன்ச்சு வச்சா உங்களுக்கு ஷார்ப்னஸ் வராமல் இருக்கும். நீங்கள் இந்தமாரி டாட் பிடிக்க சொல்ல உங்களுடைய கப் ஷேப் பர்ஃபெக்டாக இருக்கும். கொக்கிப்பட்டி சைடில் இருக்கிற டாட்டையும் நம்ம அதே இன்ச்சுக்கு நம்ம டக் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் அதிகமாக பிடிச்சிட்டாலோ இல்லை டாட்டோடைய அளவை கம்மியாக பிடிச்சிட்டாலோ உங்களுக்கு கப் ஷேப் பர்ஃபெக்டாக வராது. இப்போ நீங்கள் டாட்டை நீங்கள் 3/4 இன்ச்சு பிடிச்சிட்டிங்க, 1/2 இன்ச்சு பிடிச்சிட்டிங்கன்னா உங்களோட கப்பு பத்தாமல் போயிடும். அதுவே நீங்கள் 1/2 இன்ச்சு சீம் அலவன்ஸ் விட்டுட்டு நீங்கள் 1/4 இன்ச்சு பிடிச்சிங்கன்னா கப்போடைய ஷேப் லூஸாக இருக்கும். அதனால் எப்போவுமே இந்த 3 டாட்டை நீங்கள் எந்த அளவுக்கு சீம் விடுறீங்களோ அதே அளவுக்கு நீங்கள் ஸ்டிச் பண்ணி எடுத்திங்கன்னா உங்களுக்கு ஷேப் கரெக்டாக இருக்கும். ஈஸியான மெத்தடில் பட்டி எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். இப்போ நம்ம பட்டியை நம்ம ஓப்பன் பண்ணாமல் எடுத்துக்கலாம். ஸ்ட்ரெயிட்டாகவே போட்டு எடுத்துகிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு லைனிங் கிளாத்தை எடுத்துக்கலாம். அதாவது உள்பக்கம் வச்சு தைக்கிறதுக்கு கிளாத்தை எடுத்துகிட்டு இந்த 2 கிளாத்தையும் 1/1 மேலே வச்சுட்டு அதில் 1/2 இன்ச்சு நீங்கள் கேப்பில் ஸ்டிச் பண்ணிக்கிட்டே வாங்க. பட்டி எப்படி மார்க் பண்ணுறதுன்றதை கட்டிங் வீடியோவில் போட்டிருப்பேன். அதை நீங்கள் ஒரு தையல் போட்டுட்டு அதுக்கப்புறம் திருப்பி நீங்கள் படிமான தையல் போட்டுக்கோங்க. ஆனால் பட்டியை ஓப்பன் பண்ணாதீங்க. படிமான தையல் போட்டுட்டு இப்போ அதுக்கு மேலே நீங்கள் தையல் போட்டாலும் போடலாம். ஏன்னா படிமான தையல் போட்டாலும் எட்ஜஸ் தையல் போட வேணாம். நான் ஒரு தையல் நான் போட்டுக்கிறேன். இந்த மாதிரி நீங்கள் ஓப்பன் பண்ணாமல் ஸ்டிச் பண்ண சொல்ல பட்டியை மாற்றி ஸ்டிச் பண்ணாமல் நீங்கள் கரெக்டாக ஸ்டிச் பண்ணுறதுக்கு இந்த மெத்தட் ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்டார்டிங்கில் ப்ளவுஸ் தைக்க பழகிறவங்களுக்கு இந்த மாதிரி பட்டியை மாறி தைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஃப்ரண்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிற பட்டியை ஆப்போசிட் லெஃப்ட் ஹேண்ட் சைடுக்கும், லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிற பட்டியை ரைட் ஹேண்ட் சைடுக்கும் மாற்றி வச்சு ஸ்டிச் பண்ணிவிடுவாங்க. அந்த மாதிரி உங்களுக்கு ஸ்டிச் பண்ணாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் இந்த மெத்தடை, அதாவது பட்டியை ஓப்பன் பண்ணாமல் பட்டியை ஃபினிஷிங் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் ஓப்பன் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணுங்கள். அப்போ உங்களுக்கு அந்த ஃபால்ட் வராது. இப்போ நம்ம பட்டியை கரெக்டாக நம்ம ஷேப் பண்ணி எடுத்துக்கலாம். ஷேப் பண்ணி எடுத்துகிட்டு நீங்கள் எப்பயும் போல் நீங்கள் மெயின் கிளாத்தில் ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ பட்டி தைக்கிறதுக்கு நான் 1/4 இன்ச்சு விட்டுருக்கேன். அந்த 1/4 இன்ச்சில் தையல் போட்டுட்டு வரேன்.
நீங்கள் 1/4 இன்ச்சு விட்டிங்கன்னா அதே 1/4 இன்ச்சிலே தையல் போட்டுட்டு வாங்க. கரெக்டாக அந்த டாட் கிட்ட வரும்போது மட்டும் டாட்டை மேலே தூக்கி விட்டுட்டு நீங்கள் தையல் போடுங்க. அப்போ தான் வந்து கப் ஷேப் வந்து உங்களுக்கு அமுங்காமல் கரெக்டாக இருக்கும். நீங்கள் 1/4 இன்ச்சு விட்டுட்டு 1/2 இன்ச்சு நீங்கள் தையல் பிடிக்க சொல்ல நீங்கள் சைடு ஜாயின் பண்ணும்போது உங்களுக்கு அந்த ப்ளஸ் சிம்பிள் கரெக்டாக வராது. ஏன்னா அதில் அதேமாதிரி நோட் பண்ணி தைங்க. கரெக்டாக அந்த பட்டியை திருப்பிட்டு அந்த கிளாத்தை வந்து கீழ்ப்பக்கம் இருக்கிற மாதிரி வச்சு அதுக்கு மேலே நம்ம ஒரு படிமான தையல் போட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எங்கேயுமே அந்த வளைவு இல்லாமல் அந்த ஸ்ட்ரெயிட்னஸ் கரெக்டாக இருக்குது. நீங்கள் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ண சொல்ல அந்த ஸ்ட்ரெயிட்னஸ் கரெக்டாக இருக்கும், வளைவாமல். நெக்குமே உங்களுக்கு கரெக்டாக வந்திருக்கு. இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஷோல்டர் ஜாயின் பண்ணிக்கலாம். பேக் கிளாத்தோடைய ஃப்ரண்ட் கிளாத்தை வச்சு நான் ஷோல்டர் ஜாயின் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா ஷோல்டர் ஜாயின் பண்ண சொல்ல உங்களுக்கு வந்து கிளாத் எக்ஸ்ட்ரா இருக்குது அப்படின்னா நீங்கள் அதை நெக் சைடில் வச்சு நீங்கள் ட்ரிம் பண்ணாதீங்க, ஆம்கோல் சைடில் வச்சு ட்ரிம் பண்ணுங்கள். நெக் சைடில் ட்ரிம் பண்ணும்போது நெக்கோடைய வளைவு வந்து உங்களுக்கு அதிகமாகிடும். அதுவே ஆம்கோலில் நீங்கள் ட்ரிம் பண்ண சொல்ல உங்களுக்கு அது பெருசாக பிரச்சனையே ஆகாது. அதுவே ஒரு 1/4 இன்ச்சு 1/2 இன்ச்சுனா நீங்கள் ட்ரிம் பண்ணிக்கலாம். அதுவே வந்து ரொம்ப அதிகமாக இருக்குதுன்னா நீங்கள் கட்டிங்கில் எங்கேயும் மிஸ்டேக் பண்ணியிருக்கீங்கன்னு அர்த்தம். இப்போ நான் ஷோல்டர் வந்து சீம் அலவன்ஸ் விட்டா மாதிரி டபுள் டைல் போட்டு நான் எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம கிராஸ் பீஸ் கொடுத்து நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். நான் கிராஸ் பீஸ்க்கு நான் எம்மிங் பண்ண போகிறது இல்லை, நான் டபுள் தையல் தான் போட போகிறேன். அது எப்படி ஈஸியாக போடலான்றதை நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு ஜாயின் பண்ணிவிட்டு எல்லா அளவும் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இப்போ நான் வந்து கிராஸ் பீஸ் கரெக்டாக கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ கட் பண்ணி எடுத்ததை வந்து நம்ம இந்த மாதிரி தான் வச்சு ப்ளேஸ் பண்ணணும். ப்ளேஸ் பண்ணிட்டு சென்டரில் 1/4 இன்ச்சு நீங்கள் தையல் போட்டுக்கோங்க. தையல் போட்டுட்டு அந்த பிடிச்ச கிளாத்தை வந்து உள்பக்கமாக நீங்கள் கீறி விட்டுடுங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து நெக் பீஸ் கரெக்டாக திரும்பும். இப்போ டபுளாக அதை ஃபோல்ட் பண்ணிவிட்டு நான் எட்ஜஸில் தையல் போட்டுக்கிறேன். இப்போ நான் கிராஸ் பீஸோட அளவு வந்து 2 இன்ச்சுக்கு எடுத்துருக்கிறேன். அதை நான் டபுள் ஃபோல்ட் பண்ணிவிட்டு அந்த 1 இன்ச்சில் நான் கரெக்டாக அந்த 1/4 இன்ச்சுக்கு நான் தையல் போட்டுகிட்டே வரேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிராஸ் பீஸில் இருக்க எக்ஸ்ட்ரா கிளாத்தை எல்லாமே நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். அதாவது தையலுக்கு வெளியே இருக்க கிளாத்தை கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ நான் ஃபஸ்ட்டு நெக் பீஸ் ஸ்டிச் பண்ணிவிட்டு தான் அதுக்கப்புறம் நான் வந்து கொக்கி பட்டி வைக்க போகிறேன். கரெக்டாக அந்த பாயிண்டில் வச்சுட்டு நீங்கள் அந்த கைடு அளவுக்கு நீங்கள் கரெக்டாக ஒரே சீராக தையல் போட்டுகிட்டே வாங்க. நீங்கள் கிளாத்தையும் இழுக்காதீங்க, கிராஸ் பீஸையும் இழுக்காதீங்க. நீங்கள் ஒன்று மேலே ஒன்று வச்சு கரெக்டாக தைச்சி நீங்கள் திருப்பிக்கிட்டே வாங்க. ஷோல்டர் சைடில் வரும்போது மட்டும் நீங்கள் பாயிண்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணுங்கள். அந்த ஷோல்டரோடைய அளவை நீங்கள் அதிகமாக எடுத்துட்டாலுமே உங்களுக்கு ஷோல்டரோட ஸ்ட்ராப் ரொம்ப கம்மியாயிடும். அதனால் நீங்கள் கரெக்டாக அளவு வச்ச மாதிரி நீங்கள் தைச்சிக்கிட்டே வாங்க. அந்த கிராஸில் மட்டும் நீங்கள் கிளாத்தையும் கிராஸ் பீஸையும் ஒரே சேராக திருப்பி நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கிட்டு வாங்க. நீங்கள் ரொம்ப இழுத்தீங்கனாலுமே உங்களுக்கு வந்து சுருக்கம் வர ஆரம்பிச்சிடும். இப்போ மெயின் கிளாத்தையும் கிராஸ் பீஸையும் வச்சு கரெக்டாக நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கிட்டே வாங்க. ஷோல்டர் ஜாயின் பண்ணும்போது உள்ளே அந்த கிளாத் கொடுத்தோம் பார்த்தீங்கன்னா, அந்த கிளாத்தை வந்து பேக் சைடில் இருக்கிற மாதிரி கீழ்ப்பக்கம் மடித்து விட்டுட்டு நீங்கள் தைங்க. ஃப்ரண்ட் சைடில் வரக்கூடாது, பேக் சைடில் வர மாதிரி மடித்து விட்டு நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கிட்டே வாங்க. ஸ்டிச் பண்ணிவிட்டு கரெக்டாக நீங்கள் முடிச்சுட்டு அதை வந்து நம்ம எட்ஜ் தையல் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நீட்டாக உங்களுக்கு வந்து அந்த தையல் மேலே போட்டாச்சு. இப்போ எப்படி திருப்பி டபுள் தையல் போடலான்றதை நம்ம பார்க்கலாம். இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சென்டர் கட் பண்ணுறது தான் ரொம்ப கொஞ்சம் இம்பார்ட்டண்டான விஷயம். ஏன்னா வளைவில் வந்து உங்களுக்கு கரெக்டாக வளையாது. நீங்கள் அந்த தையல் போட்டிங்க பார்த்தீங்களா, அதுக்கு உள்ளே நீங்கள் தையல் போடுங்க. இந்த மாதிரி கிராஸாக தான் போடணுமே தவிர ஸ்ட்ரைட்டாக போடக்கூடாது. கிராஸாக போடும் போது மட்டும்தான் கிளாத்தை நீங்கள் தைக்கும் போது உங்களுக்கு நல்லா வளைஞ்சு கொடுக்கும். நீங்கள் தையலில் படாமல் நீங்கள் கரெக்டாக கிராஸாக தையல் போட்டு எடுத்துக்கோங்க. அந்த பேக் வளைவுலையும் ஃப்ரண்ட் வளைவுலையும் மட்டும் நீங்கள் கரெக்டாக நீங்கள் நாச்சஸ் போட்டுகிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா வளைஞ்சு கொடுத்து நெக்கோடைய ஷேப் வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா அதுக்கு மேலே அந்த கிளாத்தை வந்து அந்த ராய் எட்ஜஸ் எல்லாம் மறைகிற மாதிரி அப்படியே ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கிட்டே வாங்க. ஃபோல்ட் பண்ணிவிட்டு அதுக்கு அதோட எட்ஜஸில் நீங்கள் தையல் போட்டுக்கிட்டே வாங்க. ஃபஸ்ட்டு எட்ஜஸில் ஒரு தையல் போட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து பக்கத்தில் தையல் போட்டுக்கலாம். அந்த எட்ஜஸில் கரெக்டாக தையல் இருக்கணும். அந்த தையல் வந்து வளைவு கிழிவுனா இல்லாமல் நீங்கள் ஸ்ட்ரைட்டாக அழகாக தையல் போட்டுகிட்டே வந்தீங்கன்னா அப்போது நெக்கு வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஏன்னா வந்து பேக் நெக் பார்க்கும்போது அந்த தையல் அழகாக அந்த வளைவாட இருந்தால் மட்டும்தான் பார்க்க நல்லாயிருக்கும். நீங்கள் ஸ்ட்ரைட்டாக தையல் போடாமல் வளைஞ்சு தையல் போட்டிங்கன்னா அந்த ஷேப் வந்து கரெக்டாக இருக்காது. நீங்கள் கரெக்டாக தையல் போட்டுகிட்டே வாங்க. உங்களுக்கு கஷ்டமாக இருக்குன்னா நீங்கள் அயனிங் பண்ணிவிட்டு கூட நீங்கள் தையல் போடலாம். நான் நெகத்தில் வச்சு கீறிட்டு அந்த ஷேப் வரா மாதிரி திருப்பி நம்ம வாட்டத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணிக்கிட்டே வரலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து ஃப்ரண்ட் கழுத்தில் அதை முடிச்சாச்சு. இப்போ உங்களுக்கு நீட்டாக வந்து தையல் போட்டாச்சு. இதுக்கு மேலேயே பக்கத்துலேயே ஒரு தையல் போட்டுக்கோங்க.
பக்கத்துலனா ரொம்ப தள்ளி போகக்கூடாது, அந்த கெய்டு அளவுக்கு தான் நீங்கள் தையல் போடணும். அப்போ தான் பார்க்க நல்லாயிருக்கும். அந்த அந்த தையல் எப்படி நீங்கள் போட்டுகிட்டே வந்தீங்களோ அதே மாதிரி இந்த தையலையும் கரெக்டாக போட்டுகிட்டே வரணும். இந்த தையலுமே வந்து கொஞ்சம் வளைஞ்சி கிழிஞ்சி இருந்தாலுமே உங்களுக்கு பார்க்க நல்லா இருக்காது. உங்களுக்கு நீட்டாக வரணும்னா 2 தையலுமே ஒரே மாதிரியே நீங்கள் போட்டுகிட்டே வாங்க. இப்போ அதான் நம்ம முடிச்சாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நெக்கோட ஷேப் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக வந்திருக்கும். நீங்கள் வந்து எம்மிங் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி நீங்கள் ஸ்டிச் பண்ணி கொடுக்கும்போது உங்களுக்கு ஃபினிஷிங்கே நீட்டாக இருக்கும். உங்களுக்கு சீக்கிரமாகவும் அந்த வேலை முடிஞ்சிடும். இப்போ நம்ம கிராஃப்ட்ஸ் பீஸ் வச்சு இப்போ நெக் பீஸை நம்ம ஃபினிஷிங் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஸ்லீவ் ஜாயின் பண்ண போகிறோம். ஸ்லீவ் ஜாயின் பண்ணும்போது கரெக்டாக ஷோல்டர் நீங்கள் எடுத்து போட்டுட்டு எந்த பக்கம் அர்காட் பண்ணியிருக்கோமோ அர்காட் பண்ண பக்கம் வந்து ஃப்ரண்ட் சைடு வர மாதிரி வச்சுட்டு நீங்கள் மார்க் பண்ண இடத்துல இருந்து 1 இன்ச்சுக்கு மேலேருந்து நீங்கள் தையல் போட்டுகிட்டே வாங்க. நீங்கள் தையல் போடும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் மெயின் கிளாத்தையும் ஸ்லீவையும் இழுக்காமல் தையல் போடுங்க. நீங்கள் ஸ்லீவை இழுத்து தையல் போட சொல்ல உங்களுக்கு அங்கங்கே சுருக்கம் வரும். அந்த சுருக்கம் வராமல் இருக்கணும்னா நீங்கள் தையலை வந்து இழுத்து போடாமல் கரெக்டாக அப்படியே வச்சு நீங்கள் தைச்சிக்கிட்டே வாங்க. நான் எப்போவுமே சென்டரில் ஸ்டார்ட் பண்ணி தான் எண்டிங்கில் முடிப்பேன். சில பேர் வந்து எண்டிங்கில் ஸ்டார்ட் பண்ணி இன்னொரு எண்டில் முடிப்பாங்க. அப்படி நீங்கள் தைக்கும் போது உங்களுக்கு வாட்டை வருமானு பார்த்துக்கோங்க. நான் எப்போவுமே சென்டரில் ஸ்டார்ட் பண்ணி சென்டரில் முடித்து அதுக்கப்புறம் ஆப்போசிட் சைட்லேருந்து தைச்சிக்கிட்டு வருவேன். அதே மாதிரி வந்து உங்களுக்கு ஜாயினிங் பண்ணும்போது சைடு ஜாயின் பண்ணும்போது உங்களுக்கு ப்ளஸ் சிம்பிள் வரணுன்னா நீங்கள் 1/4 இன்ச்சுக்கு நீங்கள் ஆம்கோல் சைட்லேருந்து ஸ்லீவ் பிடிச்சிட்டு வரீங்கன்னா அதே 1/4 இன்ச்சிலே தான் நீங்கள் தையல் போட்டுட்டு வரணும். நீங்கள் சீமில் 1/4 இன்ச்சு கொடுத்துட்டு நீங்கள் 1/2 இன்ச்சு பிடிச்சிட்டு வந்தீங்கனாலுமே அந்த ப்ளஸ் சிம்பிள் உங்களுக்கு கரெக்டாக வராது. இதை நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. இப்போ முடிக்க சொல்ல அந்த 1/4 இன்ச்சிலே, அதாவது நான் சீம் எவ்வளோ கொடுத்தனோ அதே அளவு நான் முடிக்கிறேன். அதேமாதிரி நீங்களும் முடிச்சிங்கன்னா அந்த ப்ளஸ் சிம்பிள் உங்களுக்கு கரெக்டாக வரும். நம்ம ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுறதுன்றது ஸ்டார்டிங்கில் ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். நீங்கள் ஸ்டிச் பண்ண உங்களுக்கு ரொம்ப பழகிடும். உங்களுக்கே சில நுணுக்கங்கள்லாம் உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். இப்போ நம்ம ப்ளவுஸில் ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கப் ஷேப் தான். கப் ஷேப் நம்ம மாறிடுச்சுன்னா அதுக்கப்புறம் முதல்ல ஒன்றும் பண்ண முடியாது. அதனால் நீங்கள் கப் ஷேப் தைக்கும் போது மட்டும் நீங்கள் கரெக்டாக நீங்கள் தைக்கும் போது உங்களுக்கு தைக்க அது ரொம்ப ப்ராக்டிஸ் ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்லீவை வந்து அதே மாதிரி நெக்கை நான் எப்படி ஃபினிஷிங் பண்ணணும் அதே மாதிரி நான் ஸ்லீவையுமே நான் ஃபினிஷிங் பண்ணி எடுத்துக்கிறேன். ஏன்னா நான் எதுக்குமே நான் எம்மிங் வைக்கலை. இப்போ உருட்டி தைக்கிறதுக்குன்னு ஒரு டைப் இருக்குது. நெக் ஃபினிஷிங்கில் எம்மிங் பண்ணலாம், மடித்து தைக்கலாம், உருட்டி தைக்கலாம். அந்த உருட்டி தைக்கிறது எப்படின்றத நான் நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக நான் அப்லோட் பண்ணுறேன். இப்போ கையை நான் ஃபினிஷிங் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா எங்கேயுமே வந்து உங்களுக்கு அப் அண்ட் டவுன் இல்லாமல் கரெக்டாக வந்திருக்கு. இப்போ நம்ம பட்டியை வைக்கலாம். பட்டி வைக்கிறது வந்து சில பேர் வந்து கையிலே தைப்பாங்க, மிஷினில் தைக்கிறவங்களும் இருப்பாங்க. மிஷினில் எப்படி தைக்கிறதுன்றதை நான் ஈஸியாக இப்போ சொல்கிறேன். இப்போ 2 இன்ச்சு கிளாத் எடுத்துகிட்டு அதை மெயின் கிளாத் வச்சு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. அதை டபுள் ஃபோல்ட் பண்ணிவிட்டு நீங்கள் கரெக்டாக மார்க் பண்ணிக்கோங்க வைக்கிறதுக்கு முன்னாடி. நான் 5 தாங்க வச்சுருக்கேன். இப்போ வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் தைக்க ஆரம்பிச்சுட்டு ஒரு குத்து தையல் போட்டுக்கோங்க. தையல் போட்டுட்டு அந்த ஊசியை உள்ளே குத்தி அப்படியே கிளாத்தை மட்டும் நவுத்திட்டு கரெக்டாக மறுபடியும் அந்த பா ஷேப்பில் நான் தைச்சிக்கிட்டே வரேன். நான் வி ஷேப்பில் தைக்கல, இப்போ நான் பா ஷேப்பில் தைக்கிறேன். கரெக்டாக நீங்கள் பாயிண்ட் பண்ண இடத்துலன்னா வந்து ஊசியை உள்ளே குத்தி கிளாத்தை மட்டும் நவுத்தி அந்த கார்னரை கரெக்டாக கொண்டு வந்துட்டிங்கனாலே உங்களுக்கு நீட் ஷேப் வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா குத்து தையல் போடணும். அதே மாதிரி நம்ம எங்கெங்கன்னா நம்ம அந்த பா வைக்கிறோமோ அந்த பா மட்டும் நல்லா வந்து ஸ்ட்ராங்காக தையல் போடுங்க. ஏன்னா நம்ம கொக்கி போட்டு நம்ம இழுக்க சொல்ல அந்த தையலெல்லாம் பிச்சுக்கிட்டு வந்துடும். அதனால் நீங்கள் அந்த இடத்துல மட்டும் ரொம்ப ஸ்ட்ராங்காக தையல் போடுங்க. பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல மட்டும் நல்லா குத்து தையல் அதிகமாக போட்டுட்டு அப்படியே ஊசியை உள்ளே குத்தி கிளாத்தை மட்டும் வெளியே திருப்பிட்டு கொஞ்சம் தள்ளி வந்துட்டு மறுபடியும் அதேமாரி அந்த பா ஷேப் வர அளவுக்கு நீங்கள் குத்து தையல் போட்டு ஸ்டிச் பண்ணிக்கிட்டே வாங்க. இப்போ பாருங்கள், இப்போ நான் ஸ்லோவாக காட்டுறேன் பாருங்கள். இப்போ கரெக்டாக பொறுமையாக தள்ளிட்டு ஊசியை உள்ளே குத்திக்கணும். ஊசியை உள்ளே குத்திட்டு கிளாத்தை மட்டும் திருப்பிட்டு இப்போ அந்த இடத்துல குத்து தையல் போட்டுக்கோங்க. மறுபடியும் ஊசியை உள்ளே குத்திட்டு கிளாத்தை மட்டும் திருப்பிட்டு அந்த பா ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் தள்ளிட்டு அதே மாதிரி கிளாத்தை திருப்பி அந்த இடத்துல குத்து தையல் போட்டுக்கோங்க. இப்படி நீங்கள் போட சொல்ல நீங்கள் வந்து கையில் வைக்கணும்னு அவசியமே இல்லை. இதுவே உங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். உங்களுக்கு ஸ்ட்ராங்காக வரணும்னா அந்த குத்து தையல் மட்டும் நல்லா ஸ்ட்ராங்காக போட்டிங்கனாலே உங்களுக்கு எந்த ஃபால்ட்டுமே வராது. இப்போ வந்து நம்ம ஃபுல்லாக ஃபினிஷிங் பண்ணியாச்சு. நான் எப்போவுமே ப்ளவுஸ்க்குனால் இந்த மாதிரி தான் வச்சு கொடுப்பேன். நான் மோஸ்ட்லி கையில் கட்ட மாட்டேன். இப்போ ஃபினிஷிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நீட்டாக வந்திருக்கும். நீங்கள் ஒன்றும் இல்லைங்க, இந்த நீங்கள் பொறுமையாக ஸ்டிச் பண்ணும்போது உங்களுக்கு ஃபினிஷிங் நீட்டாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா மார்க் பண்ணி நம்ம அந்த பா ஷேப்பில் அந்த நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டோம். பேக் சைட்லேயுமே ஃபினிஷிங் நல்லாயிருக்கு. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கொக்கிப்பட்டி வைக்க போகிறோம். கொக்கிப்பட்டி வைக்கிறது 2 இன்ச்சு கிளாத்தை எடுத்து டபுள் ஃபோல்ட் பண்ணிவிட்டு 1/4 இன்ச்சுக்கு நம்ம ஃபஸ்ட்டு
கட்டிங் பண்ண சொல்லி நம்ம 1/4 இன்ச்சு நம்ம விட்டுருப்போம். அந்த 1/4 இன்ச்சில் கரெக்டாக வச்சு நீங்கள் மார்க் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கிட்டே வாங்க. இப்போ ஸ்டிச் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கிளாத்தை வளைக்காமல் ஸ்டிச் பண்ணுங்கள், இல்லைனா வந்து அந்த பட்டி சைடு வந்து பெண்டிங் வர மாதிரி ஆகிடும். இப்போ அதேமாரி ஃபோல்ட் பண்ணிவிட்டு அப்படியே மடித்து நீங்கள் உள்பக்கம் அப்படியே தையல் போட்டுக்கிட்டே வாங்க. அந்த கார்னரை தையல் போடுங்க. நீங்கள் அந்த கார்னர் தையல் போட சொல்லியும் உங்களுக்கு ஃபினிஷிங் கரெக்டாக இருக்கும். இப்போ பட்டி சைடில் நம்ம அந்த கார்னரில் தைச்சி முடிச்சதுக்கப்புறமா இப்போ நம்ம சென்டர்லேயே ஒரு தையல் போட்டுக்கலாம். ஏன் அந்த சென்டரில் அந்த தையல் போடுறேன்னா கொக்கி வைக்கிறதுக்கு உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். சென்டரில் தையல் போடலை அப்படின்னா கொக்கி வந்து உங்களுக்கு மேலே கீழே அந்தமாரி கொஞ்சம் அன்ஈவனாக இருக்கும். நீங்கள் தையல் போடும்போது கரெக்டாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஜாயின் பண்ணி எடுத்துட்டோம். ஜாயின் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி அந்த ப்ளஸ் சிம்பிள் வந்திருக்கு. இந்த ப்ளஸ் சிம்பிள் வந்தால் மட்டும்தான் நம்ம ப்ளவுஸ் வந்து பர்ஃபெக்டாக தைச்சிருக்கோம். அந்த ப்ளஸ் சிம்பிள் வரலன்னா நீங்கள் எங்கேயோ ஏதோ மிஸ்டேக் பண்ணியிருக்கீங்க. அதை மட்டும் நீங்கள் கரெக்ட் பண்ணிக்கிட்டனாலேயே உங்களுக்கு கரெக்டாக அந்த சிம்பிள் வந்து வர ஆரம்பிச்சிடும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பேக் சைடில் இருக்கிற டாட்டை நான் மார்க் பண்ண போகிறேன். அந்த கிளாத்தை வந்து ஃபோல்ட் பண்ணிவிட்டு அதோட சென்டர் பாயிண்ட்டை மார்க் பண்ணிவிட்டு டாட்டோடைய ஹைட்டு வந்து நான் 3.5 இன்ச்சு வச்சு நான் ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி கப் ஷேப்புக்கு டாட்டை எப்படி பிடிக்கணும்னு சொன்னோன்னா அதே மெத்தடில் தான் நான் இந்த டாட்டை பிடிக்க போகிறேன். டாட் பிடிக்கணுன்னாலே அதிகமாக பிடிச்சிட்டு ஊசி முனையில் விடும்போது மட்டும்தான் அதோடய ஷேப் வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். அதேமாரி இன்னொரு சைடும் தைச்சி எடுத்துக்கலாம். ஒரு 38 இன்ச்சு ப்ளவுஸை எப்படி ஈஸியாக ஸ்டிச் பண்ணுறதுன்றதை நம்ம பார்த்துருப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோவுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இதோடைய கட்டிங் வீடியோ நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.